உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, கிபி 250 இருந்து கிபி 900 வரைக்கும் பல்லவருடைய ஆட்சி காலம் இருந்துச்சு. அந்த பல்லவருடைய ஆட்சி காலத்துல சிவகாமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டிய பேரொளி இருந்தாங்க. அந்த நாட்டிய பேரொளியோட அப்பா யாருன்னா ஆயன சிற்பி. ஸோ அந்த நாட்டிய பேரொழிய பக்கத்து நாட்டு மண்ணை என்ன பண்ணான்னா கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சிவகாமி என்ன பண்ணுவாங்கன்னா பல்லவ மன்னனுக்கு ஒரு சபதம் விடுவாங்க. அது பேர் தான் சிவகாமி சபதம். ஸோ அந்த சபதத்தை மையப்படுத்தி தான் கல்கி என்ன பண்ணியிருக்காரு, சிவகாமி சபதம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை எழுதினார், நாவல் எழுதினார். அந்த நாவல்ல சிவகாமி எவ்வாறு சபதம் விட்டாங்களோ அந்த மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜூலி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சபதம் விட்டுருக்காங்க. அது யாரை பார்த்து விட்டுருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை பார்த்து விட்டுருக்காங்க. அவங்க சபதம் விட்டதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அந்த ஒருமை சொற்கள் இருக்கு இல்லையா, வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒருமை சொற்கள் இருக்கு இல்லையா, அண்ணே நீங்க நாளைக்கு தான் பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க, நாங்க இன்னைக்கே பிரச்சாரம் தொடங்கிட்டோம், வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய முகத்துல பார்த்தோம்னா அந்த 1000 வாட்ஸ் பல்ப் எறிகிற மாதிரி அவ்வளவு ஒரு பூரிப்பு. பக்கத்துல சுத்தின்ற நபர்களும் கூட எப்பா இப்பெல்லாம் பேசாதீங்கம்மா, இது தவறுங்கம்மா, நீங்க இப்படி பேசுனீங்க அப்படின்னா நம்ம கட்சியை திமுக என்ன நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி புத்திமதி சொல்வதற்கு ஒரு நபர்களும் கூட இல்ல, சேர்ந்துக்கிட்டு கை தட்டுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம். ஸோ இது சம்பந்தமாக சில பல செய்திகளை இந்த காணொலியில நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் பார்த்துடலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம் பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை ஜூலி அவர்கள் உரிமையில பேசியிருக்கிறாங்க, வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை பேசியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. குறிப்பாக நாகரிகமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை ஜூலி அவர்களை வைத்து அட்டாக் பண்றாங்க தெரியுமா? ஸோ இந்த விடயத்தை நான் எப்படி பாக்குறேன், என்னுடைய பார்வையின் அடிப்படையில் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது ஒரு இன்செக்யூரிட்டியில இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு இல்லையோ என்று தோணுகின்றது. எதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகின்றேன் அப்படின்னா, இன்றைய தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் யாரு? நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இவங்க இருவருக்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. சோ இந்த இருபெரும் தலைவர்களுமே இது போன்ற செயல்பாடுகளை ஊக்குவித்தது கிடையாது. அவங்க எங்கேயும் ஊக்குவிக்கவே மாட்டாங்க. சோ அவங்களுடைய அரசியல் உரையாடல்கள் எல்லாமே எப்பொழுதுமே நாகரிகம் நிறைந்த உரையாடல்களாக இருக்கும். ஆனா தற்பொழுது நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன விதமான விமர்சனங்களை பயன்படுத்துகின்றார்? சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா, இதெல்லாம் ஒரு கருத்தியல். இந்த மாதிரி கருத்தியலை தான் முதலமைச்சர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். சோ அதனாலதான் சொல்றேன், அந்த காலகட்டத்துல இருந்த தலைவர்கள் இருக்காங்க தெரியுமா, அவர்கள்ட்ட இருந்த அந்த தலைமை பண்பு என்பது இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்லை. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு ஜூலி போன்ற ஆட்களை வைத்து தனக்கு எதிராக யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்களை பேச வைப்பது. இன்னொரு உதாரணம் சொல்லவா? அதாவது சமீபத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லப்படுகிற நபர், அவர் எந்த அளவுக்கு ஒருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கின்றது அப்படின்னா இந்நேரம் எப்பயோ கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கண்டித்திருப்பார், நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆனால் கண்டிக்கவும் இல்லை, நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. ஒரே ஒரு முறை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார் நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா மறுபடியும் சேர்த்து கொண்டதற்கு பின்பாக மறுபடியும் அனைத்து மேடைகளிலுமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒருமையில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார், ஆபாச வார்த்தைகளில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய அந்த தலைமை பண்பு கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு முறை நம்மளை நீக்கிட்டாங்க, நம்ம மறுபடியும் ஆபாச வார்த்தைகளை மேடைகளை பயன்படுத்துகின்றோமே என்று எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல எந்த விதமான அச்சங்களும் இல்லாமல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுதந்திரமாக பல இடங்கள்ல ஆபாச வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுடைய தலைமை பண்பு இருக்கு இல்லையா, இந்த தலைமை பண்பு கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றது. கரெக்டா? சோ அந்த வரிசையில தான் ஜூலி அவர்களுடைய ஒரு பேச்சும் கூட.
ஜூலி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை பேசுகின்றார் அப்படின்னா சுத்தி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்ன செய்திருக்க வேண்டும்? வாங்கம்மா அப்படி பேசாதீங்க, எங்களுடைய கட்சிக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்குது, எங்க கட்சிக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்குது, எங்க கட்சிக்கென்று ஒரு சில முழக்கங்கள் இருக்கின்றது, எங்க கட்சிக்கென்று ஆகச்சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, எங்க தலைவர்கள் ஒருபோதும் இது போன்று பேச மாட்டாங்க, அதனால நீங்களும் இது போன்று பேசாதீர்கள், இந்த மாதிரி ஒருமை வார்த்தைகள் பேசாதீர்கள் என்று கண்டித்திருக்க வேண்டாமா? ஆனா கண்டிக்கல. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல தற்பொழுது ஒரு தலைமை பண்பு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய தலைமை பண்பு என்பது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்று தோணுகின்றது. ஒரு சாமானியனாக நமக்கு இந்த பார்வை இருக்கின்றது. சரிப்பா, அதாவது இவங்க பேசுறாங்க, ஜூலி அவர்கள் பேசுறாங்க, ஜூலி அவர்கள் பேசுறதுனால நமக்கு என்னப்பா பிரச்சனை, நம்ம அதை எளிதா கடந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம அவ்வாறு கடந்து போக முடியாது. ஏன்னா இது ஒரு தவறான முன் உதாரணம். ஒண்ணும் கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில பல கட்சிகள் இருக்கிறாங்க. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சில பல முரண்பாடுகளுடைய விளைவுகளால இல்ல இந்த 2026 தேர்தலுக்கு பின்பாக கூட்டணியை விட்டு கலன்று போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை வச்சுக்கோங்க, போவாங்களா போக மாட்டாங்கன்னு தெரியாது. ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை ஜூலி போன்ற ஆட்களை வைத்து எவ்வாறு ஒருமையில் பேசுகின்றார்களோ, எவ்வாறு இழிவாக பேசுகின்றார்களோ, அதுபோன்று கூட்டணியை விட்டு போகின்ற தலைவர்களையும் இது போன்ற ஆட்களை வைத்து கேவலமாக விமர்சனம் செய்ய மாட்டார்கள் என்பது எவ்வாறு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? செஞ்சாலும் செய்வாங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறனாலதான் கூட்டணி கட்சிக்காரங்களை ஓரளவுக்கு விமர்சனம் பண்ணாம இருக்கிறாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். உடனே கூட்டணி வெளியே போனாங்க அப்படின்னா, இல்ல ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்தை முன்னாடி வச்சாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தலைவர்களை இழிவாக பேசுவாங்க அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தோம். சாம்சங் தொழிலாளருடைய போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் செய்ததற்கு அவர்களுக்கு சிவப்பு சங்கி என்று முத்திரை குத்திய நபர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். சோ அதனால ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டாலும் கூட அந்த பிணக்கின் மூலமாக கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூட இது போன்று சின்ன சின்ன ஆட்களை வைத்து ஒருமையில் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் என்று நம்ம எவ்வாறு நிச்சயமாக கூற முடியும்? அதனால இது ஒரு தவறான முன்னுதாரணம். சோ கண்டிக்க வேண்டிய விடயத்தில் நம்ம நிச்சயமாக கண்டித்துதான் ஆக வேண்டும். அரசியல் களத்துல ஜூலி போன்ற ஆட்களுடைய இந்த பேச்சை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது ஒரு வகையான ஒரு டைவர்ஷன் டிபேட்டுகள் தான். டைவர்ஷன் பண்றது ஒவ்வொரு விஷயத்தையுமே. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய மேன் பவர் கொண்ட ஒரு ஐடி விங் வேற எந்த கட்சிக்குமே கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அளவிற்கான ஒரு ஐடி விங் செட்டப் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்குது. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஐடி விங் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அனுதினமும் பல்வேறு வகையான கேள்விகளை முன்னாடி வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். சோ அவருடைய கேள்விகள் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, கடைக்கோடியில் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதருடைய கைகளில் இருக்கிற மொபைல்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறான செயல்பாடுகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப என்ன பண்ணா இதை தேக்கமடைய வைக்கணும், இதை டைவர்ஷன் டிபேட் நடத்தணும். அப்ப ஜூலி போன்ற ஆட்கள் மூலமாக இது போன்று பேச வச்சோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஐடி விங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூலிக்கு மட்டும்தான் பதில் அளித்துக் கொண்டே இருப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மெயினான தவறான செயல்பாடுகளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டார்கள். அப்ப ஜூலி விசஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஐடி விங் செட்டப், சோ இந்த மாதிரி ஒரு விசஸ் பேட்டர்னை உருவாக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஐடி விங் செட்டப் ஜூலி மூலமாகவே தேக்கமடைய வைப்பதற்கான ஒரு விஷயம் தான் இது போன்ற விவாதங்கள். அவ்வளவுதான். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, 2 கட்சிகளுக்கு இடையில் மட்டும் தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே அப்படின்ற சொல்றாரு. அப்ப இந்த பேட்டர்ன் வரக்கூடாது. ஜூலி விசஸ் இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர். சோ இவங்களை என்னன்னா தேக்கமடைய வைக்கும். இவங்க தலைமையை நோக்கி கேள்வி கேட்டு விடக் கூடாது. அதே வேளையில இங்க இருக்க ஜூலி அவர்களுக்கு மட்டும் நீங்க கடைசி வரை பதில் கொடுத்துட்டே இருங்க, மேல நோக்கி வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மோடு. அட் த சேம் டைம் ஒரு டைவர்ஷன் டிபேட் நடத்துறதுதான் இங்க இருக்கிற ஜூலி போன்ற ஆட்களுடைய மெயினான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? சோ இது எப்படியெல்லாம் இருந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் ஜூலி அவர்கள் பேசின இந்த விடயம் என்பது, இந்த உரிமை வார்த்தைகள் என்பது நாளைக்கு கூட்டணி கட்சிகளில் இருக்கின்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் நடக்காது என்பது நம்ம எவ்வாறு உத்தரவாதம் கூற முடியும்? சோ இது ஒரு தவறான முன்னுதாரணம். சோ இது போன்ற விஷயங்களை நம்ம ஊக்குவிக்க கூடாது என்ற காரணத்துக்காக தான் இந்த காணொலி என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.